கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் ராசி. ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். ஏற்கனவே செவ்வாய் ராசியில இருக்கிறது மிக சிறப்பான விஷயம். சுக்கிரனும் புதனும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. சனி ஒண்ணுதான் நமக்கு சிறப்பா இல்ல மேஷ ராசிக்கு. காரணம், சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது 7 நாட்டு சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு இப்போ மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு வரும்போது குருவுடைய முழு நோக்கு பார்வை சனி மேல படும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஃபார்ம் ஆகும். தர்ம கர்மாதிபதி யோகம் என்றது 9, 10 கூடிய கிரகம் ஒண்ணு சேரும் போதோ பார்வைப்படும் போதோ நிச்சயமா இந்த யோகங்கள் நமக்கு தித்திக்கும். அதாவது குருவுடைய பார்வை சனி மேல படும் போது சனி குருவுடைய வீட்டுல இருந்து பார்க்கும் போது நமக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பா இருக்கும். குருவுடைய பார்வைகள் கடகராசியில இருந்து, அதாவது மேஷராசிக்கு சொல்லிட்டு இருக்கேன், கடகராசியில இருந்து குரு 5ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. மேஷராசி நேர்களுக்கு நீண்ட நாளா வம்பு வழக்கு, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, நீண்ட நாள் வழக்குகள், இது ஒரு முடிவுக்கு வராம போயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல படும்போது 7ஆம் பார்வை சபசப்தமா பார்வை ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு. ஏற்கனவே ஜீவனக்காரகன் 12ல இருந்தாலும் குருவுடைய பார்வை சனி மேல படுறது. சோ குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல படும்போது தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும், புது யுக்திகள் ஈடேறும். அதாவது ஹார்ட் ஒர்க்னு சொல்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மேஷராசினியர்களுக்கு சரியாகும். அதே மாதிரி 9ஆம் பார்வையா குரு சனியை பாக்குறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியுடைய வீரியம், கொடூரத்தன்மை, கெடு பலன்கள் அதெல்லாம் மாறி சுப பலன்களா மாறும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப குரு 4ல உச்சம் பெறும் போது வண்டி வாகன ஸ்தானம், தாயார் ஸ்தானம், மாத்தூர் ஸ்தானம், நீண்ட நாளா வீடே இல்ல, ஒரு இடம் கூட வாங்க முடியல அப்படின்னு அவஸ்தப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த குரு 4ஆம் இடத்துக்கு வரும்போது வீடு வாசல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் வருது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வருது. சோ தொழில் லாபம், வீடு கட்டக்கூடிய யோகங்கள், நீண்ட நாள் வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேஷராசி நேர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா தொழிலும் வழக்குகள்ல இருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 100க்கு 70% மேஷராசி நேர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில நம்ம எதிர்பார்க்கலாம்.